உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போது இன்வெர்ட்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. சுப்ரீம் பவர் டிப் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்ட்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், காவல் நிலையம் எதிரில், மீஞ்சூர். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா? இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூரில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. சொல்லுப்பா. கடந்த 10 மாசத்துல 918 கொலை நடந்திருக்கு. ஆனா சிஎம் மாநில விவாதத்துல சட்டம் சிறப்பா இருக்கு, கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாரு. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு ஒரு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு தான் தமிழ்நாடே ஒரு சட்ட ஒழுங்கில் முழுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைன்னு சொன்னால் திமுக ஆட்சி தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் குறிப்பாக இதே புரட்சித் தலைவி அம்மா, அதே போன்று புரட்சித் டாக்டர் எம்ஜிஆர், அதே போல் கழக போச்சாருடைய ஆட்சி காலத்திலும் சரி, சட்ட ஒழுங்கு பொறுத்தவரைனா ஒரு தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து, சட்ட நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தருவது அரசுடைய ஒரு பொறுப்பாக உள்ள சூழ்நிலையில் குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இருந்தது. அதாவது அதிமுக ஆட்சியில் தப்பு பண்ணோம்னா அதுக்குரிய தண்டனை ஜெயில் தான், அதுக்குரிய இடம் ஜெயில் தான் அப்படின்ற இடம் வந்தது. ஆளுங்கட்சியினுடைய தலையீடு எந்த காலகட்டத்திலும் இருந்ததே கிடையாது. ஆனால் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு ஏன் படாத பாடுபட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால், குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய தலையீடு. ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பு வெறுப்பற்ற தன்மையில் யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்கின்ற வகையில் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே ஒழிய குற்றங்கள் ஒழிக்க முடியாது. எனவே எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி மக்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் வழங்கப்பட்டது. எனவே தான் மக்கள் நிம்மதியாக அமைதியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 10 மாதத்தில் கிட்டத்தட்ட 918 கொலைகள். இப்போ சேலம் மாவட்டத்தில் பார்த்தா ஒரு வயதான தம்பதியர்கள் இரட்டை கொலை நடந்தது. இது மாதிரி இப்போ அடுக்கிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு கொலை மாநிலமாக, ஒரு கொலை நகரமாக இன்றைக்கு தமிழ்நாடு, இன்றைக்கு பிற நகரங்களும் உருவாகிவிட்ட சூழ்நிலையில் அவற்றை பற்றியெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு, இந்த விடியாத முதலமைச்சருக்கு, திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றுகின்ற இந்த வக்கில்லாத அரசு ஒரு மக்களுக்கு ஒரு மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை, போனால் திரும்பி வரணும். அந்த அளவுக்கு ஒரு உத்தரவாதத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது மக்களுக்கு. ஆனால் இந்த அரசில் அந்த உத்தரவாதம் கிடையாது. எனவே போனால் திரும்பி வர முடியுமானா கிடையாது. ஸோ எங்கே எது நடக்கும் என்ற ஒரு அச்சம் தருகின்ற சூழ்நிலை தான் இருக்குது. எனவே முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோற்றிலே பூசணிக்காய் மறைக்கின்ற அந்த வித்தை திமுகவுக்கு தெரியும். ஆனால் சோசியல் மீடியா மூலமாக எனவே ஏதோ இவர்கள் நல்லரசு நடத்துவது போல ஒரு மாயை ஏற்படுத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு படுகொலைகள், அதே போன்று கொலைகள், கடத்தல்கள், அதே போன்று பாலியல் வன்கொடுமைகள் அத்தனையுமே மூடி மறைத்து நாட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையாக இன்றைக்கு திரு மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் இருக்குது. நாட்டு மக்களுக்கு தெரியும் எந்த ஆட்சியில் அமைதி இருந்தது, எந்த ஆட்சியில் ஒரு பாதுகாப்பு இருந்தது, எந்த ஆட்சியில் ஒரு நிம்மதி இருந்தது. அதிமுக ஆட்சி நிம்மதி இருந்தது, அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பு இருந்தது, அதிமுக ஆட்சியில் நிம்மதி இருந்தது. அதான் திமுக ஆட்சி நிம்மதி இல்லை, திமுக ஆட்சியில் ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிற நிலையில் கண்டிப்பாக இறுதி எஜமானர்கள் மக்கள் என்ற அடிப்படையில் அதற்குரிய அந்த பதிலை நிச்சயமாக ஒரு தக்க பதிலடி திமுக கொடுத்து இனிமேல் திமுகவே கோட்டை பக்கம் வரவிடாமல் செய்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றுவார்கள். நேற்று சென்னையில் அந்த விழாவில் சிஎம்க்கு
மாநில சுயாட்சி காத்த நாயகன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு கேலிக்குரிய விஷயம். நல்ல நல்ல கேள்வியெல்லாம் கேட்குறீங்க பொன்னேரியில் நீங்கள். உண்மையிலேயே இது ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயந்தான். யாருக்கு மாநில சுயாட்சி பாதுகாவலன்னு கொடுக்குறது? அதுக்கு விவசாயே இல்லையா? அதுக்கு ஒரு தகுதி இருக்கா? நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு. எந்த ஒரு தகுதியும் இல்லை. மாநிலத்துடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக வந்து தாரை வார்த்துட்டு இன்றைக்கி ஏதோ மாநிலத்துடைய உரிமைக்கு இப்போ ஒரு பாதுகாவல் என்ற அந்த ஒரு பட்டத்தை கொடுக்க சொன்னால், இன்றைக்கி ஒரு குதிபாடிகள் அந்த பட்டத்தை கொடுத்துட்டா அவர் வந்து உண்மையிலேயே மாநிலத்துடைய பாதுகாவலர் ஆகிட முடியுமா? வித்தியாசத்தை பாருங்கள். என்ன திமுக ஆட்சியில் திமுக வந்து தாரை வார்த்து கொடுத்த உரிமைகள் அது எல்லாத்தையும் மீட்டெடுத்தோம். உதாரணத்துக்கு முல்லை பெரியார் விஷயத்தில் அதில் வந்து திமுக உறுதியாக நடவடிக்கை எடுக்கலை. அதுலேயும் வந்து கோட்டை விட்டாங்க. ஆனால் அம்மா தான் வந்து அதை சட்ட போராட்டம் நடத்தி வாதாடி போராடி அந்த அணையை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான அந்த உரிய ஆணையை பெற்றார். அதே போல் காவிரி தீர்ப்பு காவிரி பொறுத்தவரையில் அந்த காவிரி நதி நீரை பொறுத்தவரையில் வந்து 205 டிஎம்சி தண்ணி நம்முடைய ஜீவாதார உரிமை. ஏன்னா அந்த ஜீவாதார உரிமை நம்மளிடம் பறிபோய்க்கு யார் காரணம்? திமுக கருணாநிதி அன்றைக்கு சர்க்காரியா கமிஷன் குற்றவாளி. அன்றைக்கு சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து அன்னைக்கு வாபஸ் வாங்க சொல்லி விவசாயிகளை கட்டாயப்படுத்தி வாபஸ் வாங்கினதுக்காக ஏமாதி ஆற்றின் குறுக்கே அணை கட்டினாங்க. விளைவு என்னாச்சு? அதனால் நமக்கு சேர வேண்டிய அந்த தண்ணீர் வந்து நமக்கு வரவே இல்லை. அந்த வகையில் பார்த்தா அந்த உரிமை போச்சு. கச்சத்தீவு அது தாரை வார்த்து கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட 74 வந்து அன்றைக்கு முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கலாம். ஆனால் அதை எதிர்க்க திராணி இல்லாமல் சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து அன்னைக்கு வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்த நிர்பந்தம் காரணமாக அதையும் தாரை வார்த்து இன்றைக்கி மீனவர்கள் தினந்தோறும் செத்து 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 பிழைக்கின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை யாரால் ஏற்பட்டது சொல்லுங்கள்? இவங்கெல்லாம் மாநில பாதுகாவலரா? சரி, 1900 அவசர காலம் பிறப்பித்த போது திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு கல்வியை வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறாங்க. அன்றைக்கு மாற்றி அந்த பொதுப்பட்டியலை 17 வருஷமாக வந்து ஆட்சிக்கு அதிகாரத்தில் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க அன்றைக்கி மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? மாநில பட்டியல் கொண்டு வரல. விளைவு என்னாச்சு? நீட் போன்ற ஒரு கொடூர அரக்கனால நம்முடைய தமிழ்நாடு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை யாரால் ஏற்பட்டது? நீட்டை அறிமுகப்படுத்தது காங்கிரஸ் திமுகவும். ஆனால் அன்றைக்கி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் கொண்டு வந்திருந்தா கண்டிப்பாக என்ன இருக்கும்? இந்த நீட்டே வந்திருக்காது. அந்தந்த மாநிலமே வந்து அந்த சட்டங்களை ஏற்றி நம்ம மாநிலத்து மக்களுக்கு வேண்டிய கல்வி நம்ம கொடுத்துட்டுருக்கலாம். அதில் கோட்டை விட்டாங்க. சரி, மாநிலத்தோட நிதி தன்னாட்சி மத்தியில் இருக்கும்போது இந்த மாநிலத்தோட நிதி தன்னாட்சி வந்து பேணி ஒவ்வொரு மாநிலமும் வந்து அவர்கள் கொடுக்கின்ற அந்த வருவாய்க்கு ஏற்ப அந்த வருவாயின் அடிப்படையிலேருந்து நிதி பகிர்வு இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கேருந்து வரி வருவாய் நமக்கு வந்து மத்திய தொகுப்புக்கு நிறைய போகுது. ஆனால் நமக்கு கிடைக்குதோ யானை பசிக்கு சோள பொறிப்போல் தான் நமக்கு வந்து கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் அன்னைக்கு நினச்சிருந்தா ஒரு சிஸ்டம், அதாவது வந்து ஒரு மத்திய அரசு மூலமாக ஒரு சட்டத்தை இயற்றி அரசியல் சட்டத்தை இயற்றி மாநிலங்கள் வந்து கொடுக்கின்ற அந்த வரிகள் எவ்வளோ வரி கொடுக்குறாங்களோ அந்த வரித்தில் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம வந்து ஒரு மத்தியில் கையேந்த வேண்டிய நிலைமை நமக்கு இருக்காத. அப்போ மாநிலத்துடைய நிதி தன்னாட்சியை யார் வந்து அன்றைக்கி பேணி காக்கலாம்? அன்றைக்கி நினச்சிருந்தா பண்ணலாமில்ல? 17 வருஷம் நீங்கள் செய்கிற இடத்துல இருந்தீங்க. செய்கிற இடத்துல இருந்து அதை கோட்டை விட்டுட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து மாநிலத்துடைய பாதுகாவலராக என்னமோ வந்து பாராளுமன்ற தொகுதிகள் வந்து குறைஞ்சா நாங்கள் விட போகிறதில்லன்னா இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மையை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்த வேண்டும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாநிலம், அதாவது முழுமையாக பிறந்த அண்ணா வழியில் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற அடிப்படையில் மாநிலத்துடைய உரிமையை வந்து ஒரு பேணி காக்கின்ற ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஸ்டாலினுக்கு அந்த மாநில அதாவது வந்து ஒரு சுயாட்சி பாதுகாவலர் அந்த பட்டமே வந்து அவர்களுக்கு அவரே பட்டம் கொடுத்துப்பாங்க. அதனால் அந்த பட்டமே பார்த்தா வாங்கினா இன்றைக்கி எல்லாம் அது ஒரு கேலிக்குரியதான் வந்து எள்ளி நகையாடுவார்கள். அதிமுக ராஜ்யசபா சீட் தருவதா உறுதி அளிப்பதால தான் நான் 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு LK சுதீஷ் சொல்லியிருக்காரு. எதுங்க? தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் அதெல்லாம் கட்சி முடிவு செய்கிற விஷயம், நான் முடிவு செய்கிற விஷயம். காஷ்மீர் நேரத்துல வந்து திருமாவளவன்
அமித்ஷா வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நம்ம கருத்து என்ன? இல்லை இப்போ எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நிலை தான். தீவிரவாதத்தை வந்து எந்த நிலையிலும் நாம் வந்து அது வேரோடு வேறாக அறுக்கப்பட வேண்டும், அது ஒழிக்கப்பட வேண்டும். ஸோ அது எந்த நிலையில் வந்து அது கடுமையான நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் வந்து இந்தியாவிலே வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அந்த வகையில் ஓராண்டுல அந்த அதிருப்தியை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அதெல்லாம் வந்து பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு பதில். ஏன்னா உங்க தொகுதி விஷயம் அண்ணன் சொல்லியிருந்தீங்க. உங்க தொகுதி விஷயமா அண்ணன் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022.